தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களுக்கும் அவங்களோட 100வது படத்துக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம் தான். சிவகுமார் சார் நடிச்ச ரோசாப்பூ ரவி கக்காரி மட்டும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு அடுத்ததா ஒரு நடிகரோட 100வது படம் மிக பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதுன்னா அது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான். அந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்துல இருந்துதான் கேப்டன் அப்படின்ற பேரு விஜயகாந்த் சாருக்கு வந்ததா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. இயக்குனர் அரவிந்த் ராஜ் எடுத்த செந்தூர பூவே அப்படின்ற படத்துல கேப்டன் சவுந்தர பாண்டியன் ரோல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஷூட்டிங்ல எல்லாரும் விஜயகாந்த் சார அந்த கேரக்டரோட பேரான கேப்டன் தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல கேப்டன் எங்க இருக்காங்க, கேப்டன் சாப்பிட்டாங்களா, கேப்டனை கொஞ்சம் வர சொல்லுங்க, இப்படி கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்துதான் அந்த பேரே விஜயகாந்த் சாருக்கு 100% பொருந்தின பேரா ஆகி போச்சுன்னு அம்மா கிரியேஷன் சிவா சார் சொன்னாரு. கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையில இயக்குனர் AR முருகதாஸ் அவர்கள் எடுத்த ரமணா ரொம்பவுமே முக்கியமான படமா அமைஞ்சது. அது வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்த கேப்டனை வித்தியாசமா காட்டினது இந்த படம் தான். கேப்டன் தனக்குள்ள இருந்த மொத்த கோபத்தையும் அமைதியான வழியில இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாரு. அதுக்கு அடுத்து கேப்டனை அமைதியா, ஒரு தியாகியா, ஒரு அண்ணனா காட்டினது விக்ரமன் சார் தான். அவர் எடுத்த வானத்தை போல படம் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் பட்டைய கலப்பிச்சு. இந்த படத்துல 2 கேரக்டர்ல வெரைட்டி காமிச்சு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. எப்பவுமே கேப்டன் இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எந்த விதமான சிரமமும் கொடுக்க மாட்டாரு. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் செய்வாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஸ்டேரை போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகவே மாட்டாரு. இப்போ ஒரு கால் ஷீட்டை தாண்டி ஷூட்டிங் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா முதல் ஆளா நின்னு ஒத்துழைப்பு தர்றது நம்ம கேப்டனா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சம்பள விஷயத்திலேயே கராரே காட்ட மாட்டாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்கறத அவர் மனப்பூர்வமா வாங்கிப்பாரு. இதுவரைக்கும் அவருக்கு கொடுக்கப்படாம நிலுவையில நிக்கிற சம்பளம் பாக்கி மட்டுமே ஏகப்பட்டதே இருக்கும். அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர்ஸ் அவங்க கூட நடிச்ச நடிகர் நடிகைகளுக்கும் நல்ல பணம் கிடைச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பேக் காலால மிதிச்சு ஒரு காலை செவுத்துல வச்சு இன்னொரு காலால பாஞ்சு அடிக்கிற முதல்ல அறிமுகப்படுத்தினத நம்மளுடைய கேப்டன் தான். கேப்டனுடைய கிக்குக்கு எப்பவுமே தனி மவுசே இருக்குங்க. மதுரை மணல பிறந்தவரான நம்மளுடைய கேப்டன் தமிழ உயிரா நேசிச்சதால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்களுடைய மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு. எவ்வளவு பணம் தந்து வேற எந்த மொழியில நடிக்க கூப்பிட்டாலும் அவர் போகவே கிடையாது. தன்னுடைய தமிழ் தான் அவருக்கு எப்பவுமே உயிர் மூச்சா இருந்துச்சு. அதனால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துகிட்டாரு. படங்கள்ல நம்ம கேப்டன் பேசுற ஃபேமஸான டயலாக்கே தமிழன்னு சொல்லு, தலை நிமிர்ந்து நில்லு, இது பேச அவரை விட பொருத்தமான ஆள் யாரு? இப்படி பல விஷயங்கள்ல நம்ம கேப்டனை மனசார பாராட்டினாலும் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம சென்னையில இருக்கிற ஒவ்வொரு துணை நடிகர்களுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் கூட என்னைக்கும் நம்ம கேப்டனை பத்தி சொல்ற ஒரு விஷயம், அவர் பல பேருக்கு பசி ஆத்தினதுல வள்ளல் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம சாப்பாடு போட்ட மனுஷன் அவரு. எப்பவுமே கேப்டன் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இலையில ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பாக்குற பழக்கம் வச்சிருந்தாரு. ஒருத்தர் இலையில மிச்சம் இருந்தா அவர் நல்லா வயிறார சாப்பிட்டு இருக்காருன்னு அர்த்தமும். இந்த உலகத்துல மனுஷன் எதை கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டான். அவன் போதுன்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான்னு கேப்டன் அடிக்கடி சொல்வாரு. கேப்டனை நடிகரா கோலோச்சி இருந்த காலகட்டத்துல அவருடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா, டி நகர்ல இருக்கக்கூடிய ராஜாபாதர் சாலையில இருந்துச்சு. அது பக்கத்துல தான் அவருடைய நண்பரான ராவுத்தர் ஆபீஸும் அங்கதான் இருந்துச்சு. அங்க மதிய வேளையில யாரு போனாலும் சாப்பிடலாங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்தாங்க. சாப்பாட்டுனா ஏதோ ஒரு சாதாரண சாப்பாடுன்னு நினைச்சிட கூடாதுங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் ராவுத்தருக்கும் என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ அதே சாப்பாடு தான் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. அந்த பகுதியில இருந்த ஆட்டோ டிரைவர்கள்ல இருந்து உதவி இயக்குநர்கள் வரைக்கும் திரைத்துறையினர் எல்லாருமே அங்கதான் சாப்பிட வந்திருக்காங்க. அங்க போனா பசி ஆத்திக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. திருவண்ணாமலையில எப்படி அணையாத தீபம் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி டி நகர்ல இருந்த ராஜாபாதர் சாலையிலயும் அணையாத அடுப்பு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சினிமா துறையில வேலை செஞ்சவங்க மட்டும் இல்லாம பொதுமக்கள், தொழிலாளர்கள், வேலை தேடி வந்தவங்கன்னு எல்லாருமே அந்த அலுவலகத்துல போய் சாப்பிடலாம். எல்லா நாளும் சைவம் அசைவம் சாப்பாட அளவு இல்லாம சாப்பிட்டு தன்னுடைய வேலையை செய்யலாம். இப்போ நம்ம கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் அழுது வீடியோ ஒண்ணு போட்டாரு. அதுல அவரு ஆரம்ப காலகட்டத்துல வேலை தேடி சென்னைக்கு வந்தப்போ மதியம் சாப்பிட நம்ம கேப்டனுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. டெய்லி அவர் வர்றதை பார்த்த கேப்டன் அவர் கூப்பிட்டு என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும்
நீங்க எந்த மன கஷ்டமும் படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தெம்பா போய் வேலை தேடுங்க, வேலை கிடைச்சதும் உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சினிமா வரலாற்றிலேயே கேப்டன் செஞ்ச சாதனை இது வரைக்கும் யாருமே செய்யலைங்க. படப்பிடிப்பு அப்போ தனக்கு என்ன உணவு வழங்கப்பட்டுச்சோ அதே உணவை கடைநிலை தொழிலாளி வரைக்கும் கொடுக்கணும்னு அவர் போட்ட உத்தரவு தான் அது. இத தயாரிப்பாளர் சம்மதிக்காத போது தன்னுடைய சம்பளத்துல இருந்து பணத்தை கொடுத்து ஊழியர்களுக்கு நல்ல தரமான உணவு கொடுங்கன்னு சொன்னவர் நம்ம கேப்டன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்துல வேலை செஞ்ச 2 உதவி இயக்குநர்களை நீங்க சாப்பிட தானே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கருமையா திட்டிடுறாரு. அதுல இருந்து அவங்க 2 பேரும் அந்த ஷூட்டிங்ல சாப்பிடவே கிடையாது. காலையில வீட்லயே சாப்பிட்டு வருவாங்க, மதியம் ஷூட்டிங்ல சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பிடுவாங்க. இதையே வழக்கமாகவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாள்ல இதை கவனிச்ச நம்மளோட கேப்டன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேட்டாரு. அவங்க 2 பேரும் நடந்த விஷயத்த சொன்னதும் அந்த தயாரிப்பு கம்பெனில இருந்து கேப்டனுக்கு கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடாம ஒதுக்கி வச்சிட்டாரு. தயாரிப்பாளர் கேப்டன் சாப்பிடாததை பார்த்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அவர் என்ன சொல்லியும் கேப்டன் சமாதானமே ஆகல. அன்னையில இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் கேப்டனுக்கும் அந்த 2 உதவி இயக்குநர்களுக்கும் கேப்டனுடைய வீட்டுல இருந்துதான் சாப்பாடு வந்திருக்கு. இந்த மாதிரி படப்பிடிப்பு தளத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரே உணவுன்றது கேப்டன் தமிழ் சினிமாவில நடத்து காட்டின சமபந்தி சமத்துவம். கேப்டன் இளநீ குடிச்சா அந்த ஷூட்டிங்ல இருக்க மொத்த பேரும் இளநீ குடிக்கணும். இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் ஷூட்டிங்ல இருக்க மொத்த பேரும் சாப்பிடணும். அதே மாதிரி ஷூட்டிங்ல வேலை செய்யற எல்லாருக்கும் எப்பவுமே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இது சரியா நடக்குதான்னு கேப்டன் கவனிச்சுட்டே இருப்பாரு. வீட்டில் அவர் போடுற சாப்பாடு வாய்ப்பு தேடி அலைகிற பல உதவி இயக்குநர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதனே சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமால வெற்றிகரமா இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் நம்ம கேப்டன் வீட்டில் சாப்பிட்டவங்க தான். இந்த நல்ல மனசுக்காக தான் எல்லாரும் அவரை பொன்மன செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை தீக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயமா தோணுங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக செயல்பாடு தான். இந்த உலகத்துல எல்லா தப்புக்கும் ஆரம்ப புள்ளி பசியா தான் இருக்கு இல்லையா? பசிச்ச ஒரு மனுஷனை எதோடவும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. அந்த பசிய போக்க வாழ்க்கையோட எல்லா நிலைகளுக்கும் போக தயாரா இருப்பான். எவ்வளவு மிருகமா மாறவும் ரெடியா இருப்பான். ஏன்னா இந்த உலகத்தை இயக்குறது பசி அப்படின்ற ஒண்ணுதான். அப்படி அந்த பசிய போக்கி ஒரு மனுஷனுடைய சிந்தனை தெளிவுபடுத்தினது நம்ம கேப்டன். ஒருத்தர் நல்லா வயிறார சாப்பிட்டு பசி போனதுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனையும் செயலும் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். எந்த தப்பும் நடக்காது. இதை செஞ்சு காட்டினது நம்ம கேப்டன். இப்படி எல்லாரும் சமமா சாப்பாடு போட்டதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா இருக்கு. நம்ம கேப்டன் வாழ்க்கையில கசப்பான அனுபவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுதான் அவருடைய மனசை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. இனி வாழ்நாள்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க வச்சிருக்கு. நம்ம கேப்டன் ஹீரோவாவா நடிச்ச 2வது படம் அகல் விளக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு படத்தோட படப்பிடிப்புல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதிகாலையில ஹீரோயினுக்காக காத்துட்டு இருந்தாரு நம்ம கேப்டன். ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் வரவே இல்லை. சரி சாப்பிட போலாம்னு பார்த்தா அங்க இருந்தவங்க விடவும் கிடையாது. ஒரு வழியா சாப்பிட விட்டாங்க. கேப்டன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ஹீரோயின் வந்துட்டுதா சொல்லி கேப்டனை கூப்பிட்டாங்க. அவரும் பாதி சாப்பாட்டோட எந்திரிச்சு போனாரு. அன்னைக்கு பசியோட நடிச்சாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா யாருமே பசியோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாரு கேப்டன். அடுத்ததா அதுக்கும் ஒரு படி மேல போய் நான் என்ன சாப்பிட்டனோ அதுதான் எல்லாரும் சாப்பிடணுன்ற ஒரு முறையையும் கொண்டு வந்தாரு நம்ம கேப்டன். நாம முல்லைக்காக தேர் கொடுத்தான், மயிலுக்காக போர்வை போர்த்தான், பாரி காரி ஓரின்னு கடையேழு வள்ளல்கள் பத்தி நம்ம புக்ல படிச்சிருக்கோம். ஆனா இப்படி எல்லாருக்கும் பசி ஆத்தின நம்ம கேப்டனும் வள்ளல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதோட தொடர்ச்சியை நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.